வணக்கம் மக்களே, இன்னைக்கு புரட்டாசி மாத பரப்பின் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சர்வ ஏகாதசியும் கூட. வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்கேன். இது லேசாக வறுத்துக்கிட்டு பச்சரிசியும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அரிசி லைட்டாக சூடு ஏறினா போதுங்க. இப்போ நம்ம கழுவி கொண்டு வந்துடலாம். அரிசியை கழுவி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு மூடி போட்டு விசில் வச்சு வேக வச்சிடலாங்க. அரிசி பருப்பு நல்லா குழஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நம்ம கையிலே நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வடிகட்டி இந்த அரிசியிலே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. இப்போ திரும்பியும் நம்ம வெல்லம் ஊற்றுனதுமே சாதம் பார்த்திங்கன்னா நெட்டாக ஆகிடுங்க. இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம திரும்பி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாங்க. நெய் ஊற்றினோம்னா அடி பிடிக்காது. வெல்லம் சேர்த்ததுமே தனித்தனியாக ஆகிடுது, நெட்டாகிடும். திரும்பியும் எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். ஒரே ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரம் போட்டு கிளறணும்னு வைங்க, கோயில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் ரெடி. நெய்வேத்தியம் பண்ணிடலாங்களா? சக்கரை பொங்கல் ரெசிபி கேட்டவங்களுக்காக இதோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.